வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு வழி இதுவே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு பிராமின் ஃபேமிலியிலேருந்து வந்தேன் அப்படின்னு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மினா சொத்து, வெல்த் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறமா என் லக்ஷ்மி போன உடனே என்னுடைய லக்ஷ்மியே போச்சு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறா, அவள் பேர் சாந்தி. சாந்தி என்றால் அமைதி. அவள் பேருக்கு ஏற்றது போல் அவள் ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருப்பாள். இப்படி இது போல் வேதத்தில் கூட அநேகருடைய பெயர்களுக்கு காரணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மெத்தூசலா அப்படின்ற ஒருத்தர் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். மெத்தூசலான்னு அவருக்கு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, அவர் போகும்போது அது வரும், அதாவது அவர் மரிக்கும்போது வெள்ளம் வரும் அப்படிங்கிறத குறிக்கும்படியாக அவருக்கு அப்படி பேர் வச்சாங்க. அதே போல் யோசுவா என்றால் ரட்சிப்பு. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து கானானுக்குள்ளாக கொண்டு போகிறார் என்பதனால் அவருக்கு அப்படி ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவுக்கும் கூட அதே போல் இயேசு என்று பெயர் விட்டார்கள். அது யெஷுவா என்பதுதான் அதனுடைய மூல பெயர், மூல வார்த்தை. மத்தேயு 1:21 பார்க்குறோம். யோசேப்பிட்ட தூதன் சொல்லுகிறாரு, மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனென்றால் அவர் தன் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். இன்றைக்கு நாம் இயேசு மற்றும் தேவன் தன்னை நானே என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லிக்கொண்ட பெயர்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். I am going to talk to you about the instances where God and Jesus called themselves as I am and said a certain name for themselves. They called themselves a certain name preceded by I am. அந்த காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். தேவன் தன்னை நானே என்று என்ன சொல்லி அழைத்து கொண்டார்? மோசேயை தேவன் அனுப்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படியாக. அப்போ மோசே கேட்குறாரு, நான் அந்த ஜனங்கள்கிட்ட போய் என்னை யார் அனுப்பினாங்க அப்படின்னு அவங்க கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாத்திராகமம் 3:14 பார்க்குறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் உன்னை அனுப்பினார்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். I am that I am. Go and tell the children of Israel that the one who is I am sent you அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இயேசுவுக்கும் கூட இம்மானுவேல், ரபி, போதகர் இப்படிலாம் பல விதமாக அவரை அழைத்தது உண்டு இல்லையா? இயேசுவை கேட்குறார் தன்னுடைய சீஷர்கள்ட்ட, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எரேமியா அல்லது எலியா அல்லது பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் சொல்ல போகிற காரியங்கள் என்னவென்றால், தன்னை இயேசு என்னவென்று அழைத்து கொண்டார். Whom did Jesus say he was? What did Jesus call himself? அதை நாம் இன்று பார்ப்போம். 7 காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். தேவன் எப்பொழுதுமே நம்முடைய உடம்பை பற்றி இல்லை, நம்மளுடைய ஆத்மாவை குறித்து தான் எப்பொழுதுமே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த சரீரம், இந்த உடம்பு கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் வாழப்போகுது இல்லையா? 80 வருஷம் மிஞ்சி போனால் 100 வருஷம்தான் வாழப்போகுது. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு எந்த வேலையும் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்குமாக வாழப்போகுது, அதுக்கு அழிவே இல்லை. ஆகினால அந்த ஆத்துமாவை குறித்து தான் தேவன் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அவர் சொல்லுகிற செய்கிற எல்லா காரியங்களுமே நம்முடைய ஆத்துமாவை குறித்த அக்கறையினால் உண்டானது தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் பேச போகிற காரியங்கள் எல்லாமே இதை அடிப்படையாக நம்ம வச்சுன்னு தான் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அது புரியும். சரி, முதலாவதாக இயேசு தன்னை யார் என்று அழைத்து கொண்டார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீனிடத்தில் அவர் சொல்லுகிறார், நானே மேசியா என்று சொல்லுகிறத பார்க்குறோம். நமக்கு சமாரிய ஸ்திரீயின் கதை தெரியும். பிரயாணத்தில் களைப்படைந்து டயர்டாக உட்கார்றாரு சமாரியாவில் ஒரு கிராமத்தில். அப்போது கணத்துக்கிட்ட உட்காரும்போது ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணி முள்ள வரும்போது அவளோடு அவர் பேசுகிறத பார்க்குறோம். அவள்கிட்ட அவர் தனக்கு தாகத்துக்கு கேட்கும்போது அவளோடு பேசி அவளுடைய வாழ்க்கையின் காரியங்கள்லாம் இவர் எடுத்து சொன்னபோது அவளுக்கு ஆச்சரியமாயிடுது. இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி போல இருக்குது, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, மேசியா வரும்போது நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிற நானே அவர், உன்னோடு பேசுகிற நான் தான் அந்த மேசியா அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே ஊருக்குள்ளே போய் ஜனங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்கெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்க. மட்டுமல்ல, 2 நாள் கூட எங்களோட தங்கிருங்க அப்படின்னு சொல்லி அவரை அந்த லேடி சொன்னதுனால மட்டும் இல்லாமல் அவங்களே கூட இயேசுவை நம்புகிறத பார்க்குறோம்.
இந்த இடத்துல இயேசு செய்த சில காரியங்கள், இந்த காரியத்தின் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேசியா என்பதற்கு அனுப்பப்பட்டவர் மற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். மெஸ்ஸாயா மீன்ஸ் தி அனாயிண்டட் ஒன். இயேசு எதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசு அதை ஒருபோதும் ஒரு நிமிஷம் கூட மறக்கலை. யோசிச்சு பாருங்கள், அவர் நடந்து போய், அப்போல்லாம் வண்டிலாம் கிடையாது இல்லையா, அவர் நடந்து வந்து டயர்டாக வந்து அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்து தண்ணி கேட்குறாரு. அப்போது அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த ஒரு ஸ்திரீயை பார்த்த உடனே, ஒரு லேடியை பார்த்த உடனே அவளுடைய வாழ்க்கை அவருக்கு புரியுது, அவருக்கு தெரியுது அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள்னு சொல்லிட்டு. அதனால் he personalized his talk to her. He personalized what he was talking to her. அவளோடு அவர் பேசும்போது அவளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல் பேசுகிறத பார்க்குறோம். அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டு அவளிடத்தில் தான் அனுப்பப்பட்டவர், தான் ரட்சிப்பதற்காகவே அனுப்பப்பட்டவர் என்பதை மறவாதவராக அவளோடு கூட சுவிசேஷத்தை சொல்கிறத பார்க்குறோம். மேசியா நான் தான், என்னை நீ விசுவாசித்தால் உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும், நான் உனக்கு அந்த ஜீவ தண்ணீர் கொடுப்பேன், உனக்கு தாகமே வராது அப்படின்னு சொல்லி அந்த இருந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல் அவளோடு அவர் பேசுகிறத பார்க்குறோம். ரெண்டாவதாக, அவர் களைப்பானவராக இருந்த போதும் கூட தன்னுடைய சரீர உடம்பு களைப்பை பற்றி அவர் நினைக்கல. இன்றைக்கி நாம் அநேக எக்ஸ்கியூஸ், we give lots of excuses saying we are tired, we are busy, we have no time இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் தன்னுடைய உடம்பு கஷ்டத்தெல்லாம் அவர் நினைக்காம தான் வந்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான் அந்த சமாரிய ஸ்திரீ. ஆனால் அவளோடு கூட அவர் பேசினதன் மூலமாக அந்த ஊர் முழுவதுமே தேவனிடத்தில் வருவதற்கு அது காரணமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அது மட்டுமல்ல, அவருடைய சீஷர்கள் வந்தாங்க. அப்போ அவங்க வந்தபோது அவங்கள்ட்ட அவர் சொல்கிறாரு, அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நான் சாப்பிட வேண்டிய ஒரு சாப்பாடு எனக்கு இருக்குது, அது என்னென்னா என் பிதா என்னை எதுக்கு அனுப்பிச்சாரோ அதை நான் செய்யணும், அதுதான் நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அதனால் தான் எதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதில் அவர் அந்த குறிக்கோளிலிருந்து விலகவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். நான்காவதாக, விளைநிலங்கள் எல்லாம் விளைஞ்சிருக்கு, அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, நம்ம அறுவடை செய்ய வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறாரு தன் சீஷர்கள்ட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்குது, அவங்களுடைய இருதயங்கள்லாம் ரெடியாக இருக்குது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. நம்ம தான் போய் அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும் அப்படிங்கிறது அதில் சொல்கிறத பார்க்குறோம். மேசியா, நானே மேசியா என்று அவர் சொன்னதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. தன்னுடைய அழைப்புக்கு உண்மையாக இருந்த கிறிஸ்து. இரண்டாவதாக, யோவான் 6:48 பார்க்குறோம், ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இயேசு சொல்கிறார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்வதற்கு முன்பாக தான் 5 அப்பம் 2 மீன் அந்த அதிசயத்தை அவர் பண்ணியிருந்தார். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 12 கூட மீதியாக எடுத்தது உங்களுக்கு ஒரு வேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அற்புதத்தை அவர் பண்ணதுக்கு பிறகு அவங்க போய் அவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே இயேசு அங்கேருந்து அவங்க நடுவில் இருந்து மறைஞ்சு போய்ட்றாரு. ஏன்னா அவங்களுக்கு ராஜாவாகவும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் அவர் வரல. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் வந்த நோக்கம் அது வரல. அதனால் அவர் அவங்க நடுவிலேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் அவங்க திரும்பியும் அவரை தேடி கொண்டு வரும்போது அவர் சொல்கிறார் அவங்கள்ட்ட, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுனால தான் என்னை நீங்கள் தேடி வரீங்க, அற்புதத்தை கண்டதுனால இல்லை, நீங்கள் சாப்பிட்டதுனால தான் என்னை திரும்பி தேடி வரீங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இவர் கூட போனால் எப்பவுமே நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே, அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக என்னை தேடாதீங்க, அழியாத போஜனம், அழியாத ஜீவ அப்பம், அழியாத நித்திய ஜீவன், இதுக்காக நீங்கள் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, வானத்துலேருந்து மன்னா வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வானத்துலேருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டவங்களாம் என்ன ஆனாங்க, அவங்க எல்லோரும் செத்து போயிட்டாங்க, வனாந்தரத்தில் மரித்து போனாங்க. ஆனால் வானத்துலேருந்து இறங்கின உண்மையான ஜீவ அப்பம் நான் தான், என்ன சாப்பிட்றவனுக்கு சாவே வராது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே யோசுவாவின் புத்தகத்தில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆதியாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற காரியங்களுக்கான ஒரு நிழலாட்டம் என்று. வானத்திலிருந்து எப்படி மன்னா இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினதோ போஷித்ததோ அதே போல் இன்றைக்கு நமக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய கிறிஸ்து நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இயேசு சொல்கிறார், நீங்கள் அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக இல்லை, அழியாத நித்திய ஜீவனுக்காக என்னை நீங்கள் வந்து நம்ம விசுவாசிங்க. மன்னாவை சாப்பிட்டவங்கெல்லாம் செத்து போனாங்க, ஆனால் என்னை சாப்பிட்றவங்க சாக மாட்டாங்க. அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அவங்களுடைய ஆத்துமா என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் என்பதை சொல்லுகிறார். ஜீவ அப்பம் நானே.
அதனால தான் நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது கூட இது உங்களுக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரம், இதை வாங்கி பூசிங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன தன்னுடைய சரீரத்தை பிற்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் நிமித்தமே அப்படி நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் நினச்சாங்க அவர் இந்த உலக பிரகாரமாக தங்களுக்கு ராஜாவாக போகிறார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் அவளுடைய சரீரத்துக்கு, அவங்கள உடம்புக்கு அவங்களை போஷிக்கிற ஒரு ராஜாவாக அல்ல, அவங்களுடைய ஆத்மாவை ஆள்கிற ஒரு ராஜாவாக இருக்க தான் அவர் விரும்பினார். அடுத்ததாக நானே வாசல் என்று சொல்கிறத பார்க்குறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் 2 முறை இயேசு நானே ஆடுகளின் வாசல் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். இங்கே 2 காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்றாவது, மேய்ப்பனாக இருக்கிறவன் வாசலின் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறான். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அப்போ நீங்கள் எந்த வழியாக உள்ளே போவீங்க? முன் வாசல் வழியாக உள்ளே போவீங்க இல்லையா? அவங்கள்ட்ட சாவி இருக்கும், நீங்கள் நேராக நடந்து போய் சாவியை போட்டு திறப்பீங்க. அல்ல உள்ளே இருப்பாங்க, கதவை தட்டி அவங்க திறப்பாங்க, நீங்கள் உள்ளே போவீங்க. நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது உரிமையோடும் தைரியத்தோடும் நம்ம போவோம் இல்லையா? அக்கம் பக்கம் சுற்றி பார்த்துன்னு போக மாட்டோம். ஏன்னா இது நம்ம வீடு, நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நம்ம எந்த தவறும் செய்யலை நமக்கு தெரியும். ஆனால் பக்க வாசல் வழியாக வருகிறவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது முன் வாசலின் வழியாக, ஆடுகளின் மெய்யான வாசலாகிய கிறிஸ்துவின் வழியாக வரவன் தான் உண்மையான சரியானவன், சரியான காரியத்தை செய்கிறான் என்பதை அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். எதற்காக கிறிஸ்து இதை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, ஜனங்களை வழிநடத்துகிற மேய்ப்பர்களை குறித்து இதை சொல்லுகிறார். த லீடர்ஸ் ஆஃப் த சர்ச், த பீப்புள் ஹூ லீட் பீப்புள், அவங்கள குறித்து இதை சொல்லுகிறார். பலரும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி முன்வாசல் வழியாக போகாமல், ஆடுகளின் மெய்யான வாசலாகிய கிறிஸ்துவின் வழியாக நுழையாமல் பக்க வழியாக நுழைகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நுழையிறவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம் நல்லது அல்ல, அவனுடைய நோக்கம் சரியானதல்ல. உண்மையான வாசல் யார்? இயேசு தான் உண்மையான வாசல். அவரின் வழியாக உள்ள நுழையிறவன் தான் உண்மையான சரியான காரியத்தை செய்கிறான் அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றார். ஆகையினால இன்றைக்கி நாம் சரியான முன் வாசலாகிய கிறிஸ்துவை அல்லாதபடிக்கு வேறு எந்த காரியத்தை நமக்கு வாசலாக நமக்கு காமிச்சாலும், வழியாக காமிச்சாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. மெய்யான வாசலாகிய கிறிஸ்துவின் வழியாக நாம் உட்பிரவேசிக்கணும். ரெண்டாவது, நானே ஆடுகளின் வாசல், என் வழியாக ஆடுகள் பிரவேசித்தால் அவை உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையும் அப்படின்னு சொன்னதை பார்க்குறோம். முதலாவது, நானே ஆடுகளின் வாசல், ஆகையினால என் வழியாக தான் நீ பிரவேசிக்கணும், பக்க வழியாக அல்ல அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, நானே ஆடுகளின் வாசல், என் வழியாக நீ பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய். அதாவது கிறிஸ்து என்ற வாசலின் வழியாக நம்ம உள்ளே போனோன்னா நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு கிடைக்கும். எப்படி ஒரு ஆடு உள்ளே போய் அந்த வாசலின் வழியாக பிரவேசித்து உள்ளே போய் மேய்ச்சலை கண்டடைஞ்சு அது திருப்தி ஆகிறதோ, அதே போல் இயேசு என்கிற வாசலின் வழியாக நம்ம உள்ளே போகும்போது நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக, நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்குறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். நானே நல்ல மேய்ப்பன். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன், ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஊரில் கூலிக்காக மாரடிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அப்படின்னா என்னென்னா, ஒரு சாவு இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை பற்றி உண்மையான கஷ்டம் உள்ளவங்க அழுவாங்க. ஆனால் சில பேரை காசு கொடுத்து வரவழைப்பாங்க. அவங்க சும்மா கொடுத்த காசுக்காக மாரில் அடிச்சுட்டு அழுவாங்க. அது முடிஞ்சோடனே அவங்களும் எழுந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சாவை பற்றின துக்கம் இருக்காது. அதே போல் எதற்காக இதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஒருத்தர் கூலிக்கு வேலை செஞ்சால் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆடுகளை பற்றி அவனுக்கு உண்மையான அக்கறையோ கவலையோ இல்லை. ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவான், அந்த ஆடுகளை குறித்து அக்கறை உள்ளவனா தன்னுடைய உயிரை கூட அதுக்காக கொடுக்குறான். கிறிஸ்துவும் கூட நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தது நமக்கு தெரியும். அவர் கூலியாள் இல்லை. அதனால தான் நம்ம குறித்த உண்மையான அக்கறை உள்ளவராக நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். சாலமோனின் கதையில் கூட நம்ம பார்ப்போம். சாலமோன் ராஜாவின் இடத்துல ரெண்டு பெண்கள் ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து நியாயம் கேட்குறாங்க. அதாவது இந்த குழந்தை
2 பேருமே தன்னோடதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சாலமோன் சொல்கிறாரு, இந்த குழந்தைய 2ஆ வெட்டி 2 பேருக்கு ஒரு பாதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தி சொல்கிறா சரி அப்படியே பண்ணலாம். ஆனால் இன்னொருத்தி சொல்கிறா, அவள் தான் உண்மையான தாய். அவள் சொல்கிறா, இல்லை இல்லை வேண்டாம், என் பிள்ளைய நீங்கள் சாகடிக்க வேண்டாம், அவளே வச்சுக்கிட்டோம், என் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது சாலமோன் இதுதான் உண்மையான தாய் என்று கண்டுகொள்கிறார். அதே போல் நமக்கு சொந்தமான ஒன்றை குறித்து நமக்கு அக்கறை இருக்கும். அதே போல் தான் கிறிஸ்து நம்மை அவருடைய சொந்தமாக அவர் நினைப்பதனாலே, நல்ல மேய்ப்பனாக இருப்பதனாலே தன்னுடைய ஆடுகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தன் உயிரையும் கொடுக்குற அளவுக்கு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். 100 ஆடுகளை குறித்த அந்த ஓமையில் கூட காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி போன ஒரு நல்ல மேய்ப்பனை அங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் கதையை நம்ம பார்க்குறோம். லாசருவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கிறிஸ்து உடனே அங்கே போகாமல் 4 நாள் தாமதிக்கிறத பார்க்குறோம். லாசருங்கிறவர் மார்த்தாள் மரியாள் இவர்களுடைய சகோதரன். அவர் இயேசுவுக்கு ரொம்பவும் அன்பாக இருந்த குடும்பம். இவங்க 3 பேருமே ரொம்ப அன்பாக இருந்தவங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே இயேசு இன்னும் 2 நாள் தாமதித்து 4 நாள் கழித்து அவனை போய் பார்க்க போகிறாரு. அதுக்குள்ளே அவன் செத்து போய்ட்றான். அவன் செத்து போயிட்டான்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, லாசரு மரித்து போனான், நான் அவனை போய் உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே அவர் போகும்போது மார்த்தாள் அழுது சொல்கிறா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என்னுடைய சகோதரன் செத்து போயிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஒருவன் விசுவாசித்தால் அவன் உயிரோடு இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்றைக்கி ஒருவேளை உயிரோடு இருந்து என்னை நீ நம்பினா நீ சாகவே மாட்ட. ஒருவேளை நீ செத்து போயிருந்தாலும் என்னை நீ நம்பி இருந்தால் நீ திரும்பி உயிரோட வருவ அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். மார்த்தாள் எடுத்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. என்னென்னா, லாசரு அவருக்கு மிகவும் அன்பானவன் தான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவர் உடனே ஓடி வருவார்னு தான் நம்ம நினைப்போம். இன்றைக்கி நம்ம என்ன நினைப்போம், நான் ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், நானும் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அப்போ உடனடியாக தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் லாசருவின் காரியத்தில் வேணும்னே தாமதித்து அவர் வந்தார். ஏன் அப்படி பண்ணார்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி மட்டுமல்ல, இந்த பெரிய சத்தியத்தை அந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது என்ன சத்தியம்? ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் செத்துப்போனால் கூட உயிரோடு எழுந்திருப்பான், அவன் என்னை விசுவாசித்தான் உயிரோடே சாகவே மாட்டான், செத்திருந்தாலும் உயிரோடு எழுந்துப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய சத்தியத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. மட்டுமல்ல, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதுனாலே தேவனுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டானது. அங்கே நிறைய பேர் கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக ஆனார்கள். ஆகையில நமக்கு ஒருவேளை இன்றைக்கு பதில் தாமதப்பட்டால், அல்லது ஒருவேளை அந்த தாமதிக்கிற நேரத்தில் ஒருவேளை மரணம் கூட நமக்கு நேரிடலாம். ஆனாலும் கூட நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தேவன் நம்மை உண்மையாய் நேசிக்கிறார், அது தேவனுக்கு மகிமையாக இருக்குமே, ஆனால் நான் மரிக்கவும் தயார் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒருவேளை இன்றைக்கு நமக்கு பதில் வரலையே அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா உண்மையில் அப்படின்லாம் நமக்கு சந்தேகம் வருது. ஆனால் இந்த லாசருவின் விஷயத்தில் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நமக்கு ஒருவேளை தாமதமானாலும் தேவனுக்கு அது மகிமையை உண்டாக்கும். மட்டுமல்ல, அநேகருக்கு சத்தியத்தை புரிய வைக்கும் காரியமாக இருந்தால் நான் மரிக்கவும் தயார் ஆண்டவர் என்று சொல்கிற ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு விசுவாசத்தை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் இந்த உலகத்தில் நம்ம உடம்பு நம்ம சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கிறத விட நம்ம வரப்போகிற உலகத்தில் நம்முடைய ஆத்மா நல்லபடி வாழணுங்கிறது தான் அவருக்கு அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதனால் சில காரியங்களை நமக்கு அனுமதித்தாலும் நம்மை தேவன் நேசிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமோ மாற்றமோ இல்லைங்கிறது நாம் உணர்ந்து கொள்ளணும். சரி, அடுத்ததாக 6வதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்குறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வந்து உங்களையும் அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லுகிறத பார்க்குறோம். நான் போகிற வழியை அறிந்திருக்கிறீர்கள், இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போது தோமா அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் போகிற இடம் எங்களுக்கு தெரியாதே, வழி மட்டும் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்கிறத பார்க்குறோம்.
ஏன் அப்படி ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லணும்? அவர்தான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவே உள்ள மத்தியஸ்தர். பாவமுள்ள மனுஷன் பாவமில்லாத தேவனோடு கூட ஒன்றாக இருக்கணும்னா அதற்கு ஒரே வழி இயேசு தான். அதனால தான் அவர் வழியாக இருக்கிறேன்னு சொன்னார். ஏன் சத்தியமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொய்யினால் நாம் பாவம் செய்தோம் இல்லையா? சாத்தான் சொன்ன ஒரு பொய் என்ன? நீ இந்த பழத்தை சாப்பிட்டாக நீ சாகவே மாட்டாய்ன்னு சொன்ன ஒரு பொய்யினால் நாம் பாவிகளாக மாறினோம். ஆனால் கிறிஸ்துவை நம்பினால், இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தால் நாம் நித்திய ஜீவனை அடைவோம், நாம் தேவனோடு கூட இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சத்தியம் நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. எப்படி ஒரு பொய் நம்மை பாவத்துக்கு உள்ளாக்கினதோ அதே போல் இயேசுவே வழி என்கிற அந்த சத்தியம், அந்த உண்மை நம்மை அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆகையினால தான் நானே சத்தியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் ஜீவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்? இப்பொழுதுதான் சொன்னேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி லாசருவின் கதையில் மார்த்தாள் இடத்தில் சொன்னார் என்று சொன்னேன். ஏன் அவர் நான் ஜீவனாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் பேரை விசுவாசிக்கிற, இயேசுவின் பாவ மன்னிப்பு தருகிற அந்த காரியத்தை விசுவாசிக்கிற யாருமே மரிக்க மாட்டாங்கன்னா இந்த உடம்பு மரிக்கும், ஆனால் நம்முடைய ஆத்மா என்றும் வாழும். ஆகையினால் தான் ஜீவனாக இருக்கிற என்று சொன்னார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கடைசியாக நானே திராட்சை செடி என்று சொல்கிறார். 15:5, ஜான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் எங்கள் வீட்டில் எனக்கு தோட்ட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த செடிகள் வளருவது, பழம் பூ வரதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டில் பின்னாடி 2-3 திராட்சை செடி இருக்குது. அந்த செடியை நான் வளர்த்ததன் மூலமாக எனக்கு அநேக காரியங்களை கடவுள் கற்றுக் கொடுத்தார். முக்கியமாக இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் இதுக்கு முன்னாடி திராட்சை செடியை அப்படி நேரில் அவ்வளோ பார்த்தது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு தோட்டம்லாம் இடமும் கிடையாது, திராட்சையெல்லாம் அங்கே வரவும் வராது. இந்த ஊரில் நியூசிலாண்டு வந்ததுக்கு பிறகு இந்த திராட்சை செடி எங்கள் வீட்டில் இருந்தது. அதனால் அதன் மூலமாக ஆண்டவர் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். என்னென்னா அங்கே 2-3 கட்டை மாதிரி செடி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் அந்த சரியான சீசன் வரும்போது துளிர்த்து அந்த கொடிகள் நீண்டு படர்ந்து வளர்ந்து வந்துடும். அப்படியே படர்ந்து தரையெல்லாம் படர்ந்து சுற்றிலும் வளர்ந்துருக்கும். அப்போ நான் அப்பப்போ என்ன செய்வேன், அது பின்னாடி செவுரில் நிறைய ஆணிகள் அடித்து வச்சுருப்போம். ஸோ இந்த கொடிகள் தரையில் படர்ந்துருக்கிற கொடியெல்லாம் எடுத்து அந்த ஆணிகள் மேலே நிற்க விடுவேன் நான். அப்போ தான் திராட்சை கொலை கீழே தொங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து அப்படியே படர விடுவேன். அப்படி பண்ணும்போது சில கொடிகள் என்ன ஆகிடும்னா உடஞ்சி போயிடும். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், தூக்கும்போது உடஞ்சி போயிடும். ஆனால் எந்த கொடி உடஞ்சிதுன்னு நமக்கு டக்குன்னு தெரியாது, எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து போய் பார்த்தா அதில் ஒரு கொடி மட்டும் வளர்ந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ நமக்கு தெரியும், ஓஹோ இதான் உடஞ்சி போன கொடின்னு சொல்லி அதை உடச்சி தூக்கி போட்டுருவோம். மற்ற கொடியில் தொடர்ந்து காய் வரும், பழம் வரும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த ஒரு கொடி உடஞ்சி போன கொடி செடியோடு கூட இருக்கிற கனெக்ஷன் விட்டு போனதுனால அந்த கொடியால் பிரயோஜனமே இல்லாமல் போயிடுது. அது காஞ்சு போய் தூக்கி தூர போடுறதுக்கு தான். அதை வச்சு அது தவிர அது எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த செடியோடு கூட இணைஞ்சிருக்கிற கொடிகளிலோ காய் வரும், பழம் வரும். எதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நாமும் கூட தேவனோடு கூட கனெக்டடாக இல்லைன்னா, அவரோடு கூட இணைந்து இல்லைன்னா நம்மளால் ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. செடி ஒரு இடத்துல இருக்கும், கொடி எங்கேயோ தூரக்க இருக்கும். ஆனாலும் கூட அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள இணைப்பு பிரியாமல் இருக்கிறதுனால, இணைப்பு அப்படியே இருக்கிறதுனால தான் அந்த கொடியானது பழம் கொடுக்கறதா இருக்குது, விளைவு கொடுக்கறதா இருக்குது இல்லையா? அதே போல் நாமும் கூட தேவனோடு கூட இணைந்திருந்தால் மட்டுமே நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற முடியுங்கிறத ஆண்டவர் இந்த காரியத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருந்தால் மட்டுமே நாம் கனி கொடுக்க முடியும். அவரால் அல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கிறிஸ்து என்கிறவர் இல்லாதபடிக்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்மால் எதையுமே செய்ய முடியாது. எப்படி அந்த உலர்ந்து போன கொடி பிரயோஜனமற்று போனதோ அதை போல தான் நாமும் கூட ஆகும். ஆகையினால எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்தவர்களாக, அவரோடு கூட நெருங்கின உறவில் இருப்பவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் கேட்ட காரியங்கள் ஒருவேளை கொஞ்சம்
ஆழமான சத்தியங்களாக இருக்கலாம். The things that you heard today may be deep truths, a bit difficult to understand. But I do feel that we need to learn to digest solid food and we can't be living on milk all the time. நாம் பிள்ளைகளைப் போல எப்பொழுதும் பாலை குடிக்கிறவர்களாக இல்லாமல், வளர்கிற பிள்ளைகளுக்கு பார்த்துருக்கீங்களா? குழந்தை வளர வளர திட உணவு கொடுப்பாங்க, சாதத்தை மசிச்சு கொடுப்பாங்க இல்லையா? எப்பொழுதும் பாலே குடிச்சுன்னு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி நல்லா வளருமா? இல்லை இல்லையா? அதே போல் தான் நாமும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட நாம் முயற்சி எடுப்போம். ஏன்னா அப்போ தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும். நாம் பிள்ளைகளாகவே இல்லாமல் வளர்ந்து முதிர்ச்சியுள்ள ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற முடியும். ஆகையினால் இந்த காரியங்களை இன்னும் கூட அதிகமாக நீங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு இவைகளை குறித்து இன்னும் அதிகமான ஞானத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வழி இதுவே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்க போகும் பாடல் வழி சத்தியம் ஜீவன் நானே என்று நான் எழுதின ஒரு பாடல். நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் எழுதின ஒரு பாடல். இந்த பாடலில் இன்றைக்கு நான் பேசின எல்லா காரியங்களும் அந்த பாடலில் இருக்குது. நானே என்று சொல்லி கிறிஸ்து சொன்ன எல்லா காரியங்களுமே அந்த பாட்டில் இருக்குது. இந்த பாட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். சத்தியம் ஜீவன் நீர்தானே, உலகின் ஒளி நீரே. வழி சத்தியம் ஜீவன் நீர்தானே, உலகின் ஒளி நீரே. வானில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமே, வானில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நீரே. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் நீதானே, உலகின் ஒளி நீரே. நீர்தானே சாவை வென்றவரே, ஜீவன் உயிர்த்தெழுதல் நீர்தானே சாவை வென்றவரே. கொடிகள் நிலைக்கும் கனிகள் நிறையும் திராட்சை செடி நீரே, கொடிகள் நிலைக்கும் கனிகள் நிறையும் திராட்சை செடி நீரே. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் நீர்தானே,